अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वशाविरहुम फ़िल अम्रि वतवक्कल अलल्लाहि वकफ़ा बिल्लाहि वकीला। சதகல்லாஹுல் அஸீம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ரி, உங்கள் விஷயத்திலே அவர்களிடத்தில் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். வத்தவக்கல் அலைஹி, அவன் மீது நம்பிக்கை வையுங்கள். வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் பொறுப்பை ஏற்றுக்கொள்பவருக்கு போதுமானவன். அல்லாஹ் நமக்கு வக்கீலாக இருந்து எல்லா பொறுப்பையும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். இதே கருத்தை தான் ஓமூரில் அன்றைக்கி சொல்லுச்சு. ஆனால் அன்றைக்கி ஆயத்து முழுசாக வரல. அதனால் இன்றைக்கி முழுசாக வந்ததுனால இன்றைக்கி அதை பற்றியே கொஞ்சம் விவரமாக பேசிக்கலாம் என்ற அடிப்படையில் நமக்கு கோவப்படும். பொதுவாக இன்றைக்கி மனிதர்களுக்கு பற்றின குழப்பங்கள் நிறையா இருக்குது. மன நிம்மதியற்ற தன்மை நிறையா இருக்குது. வியாபாரத்தில் சரியான லாபமே இல்லையே என்ற கவலை, தொழிலில் முன்னேற்றம் இல்லையேங்கிற கவலை, இப்படி பலவிதமான கவலையில் இருக்கக்கூடிய நம்மளை கிதாபுகளில் இந்த மனிதர்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு வகை நாக்கிசுல் இன்சான், குறையுள்ள மனிதன். தான் சிந்திச்சும் செயல்பட மாட்டான், அடுத்தவங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டான். ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வான். வியாபாரம் செய்யலான்னு போவான், தொழில் செய்யலான்னு போவான், அப்படி செய்வான். ஆனால் அவனுக்கு ஒரு முன்னேற்றமே கிடைக்காது. இது நாக்கிஸின் அமல் இன்சான், அறிவு குறைவுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது ஒரு மனிதனுக்கான நிஸ்ஃபுல் இன்சான், பாதி மனிதன் அப்படின்னு சொல்கிறது. பாதி மனிதன் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு அறிவு நல்ல வேலை செய்யும், ஆனால் அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டான். நமக்கு மூத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறதில்லை. இப்படியும் சில மனிதர் இருக்கிறாங்க. அல்லது சிலருக்கு மாற்றமாக அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க, ஆனால் சுயமாக செயல்பட மாட்டான், அறிவு இருக்காது அவனுக்கு. இவங்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இவங்க அரை மனிதர்கள். முழு மனிதர் யாருன்னு சொன்னால், தான் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவருக்கு வரும், அதே நேரத்தில் ஆலோசனையும் கேட்டுக்கிறார். இந்த ரெண்டையும் முழுசாக கேட்டதுக்கு பின்னாடி தான் அவர் செயல்படணும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எல்லா காரியங்களிலும் குடும்ப விஷயத்தில் கூட
சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்து தான் ஒரு முடிவை எடுப்பார்கள். ஒரு விஷயம் இந்த செயலை செஞ்சால் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கும் அப்படின்னு ஒரு முடிவு அல்லாஹ் இடத்துல இருக்கும் பொழுது நாம் ஆலோசனை செய்து அந்த ஆலோசனைக்கு பின்னாடி அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று ஒருவன் சொல்வானேயானால் அந்த வேதனையை நம்ம விட்டு நீக்கிடுவான், அந்த சிரமத்தை நம்ம விட்டு நீக்கிடுவான். நம்முடைய காரியங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வச்சுருவான். இதுதான் ஆலோசனையுடைய ஒரு தெளிவான ஒரு முடிவு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யலாண்டாக்க, அவங்களாம் யோசிக்கிறதில்ல. முதல்ல யோசிக்காமல் பெரியவங்கள்ட்ட மசூரா பண்ணிடுறது. மசூரா பண்ணதுக்கு பின்னாடி அப்புறம் அவங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிறது. மசூரா பண்ணாமல் நடக்கிறதும் இல்லை, அதை சொல்கிறதும் இல்லை, அவங்களா ஒரு திட்டத்தை போட்டுக்கிறது. இதில் என்னன்னாக்க நஷ்டம் ஏற்படும். சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்க, தான் தான் வீட்டில் பெரியவன் நினச்சிக்கிட்டு, என்னடா செய்கிற இப்படி செய்யடா, இந்த காசு விட்றான், இல்லை கவனம் சாப்பிட்ருவேன், அவனை திட்டி போடுவேன், கண்ணை திட்டி போடுறது. ஒரு பெற்றோருடைய வார்த்தை பிள்ளைகள் மீது அப்படியே படும். சாமானியத்தில் பிள்ளைகளை திட்டிடக்கூடாது, சாப்பிட விட்டுறக்கூடாது. என்ன தான் அவன் தப்பு செய்யட்டுமே, நமக்கு நான் மாட்டமாக நடக்கட்டுமே, வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே பழிச்சிடும். இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னாக்கா வார்த்தையை விட்டுறாங்க. இவங்க சொன்ன பேச்சை கேட்கலை என்பதற்காக வேண்டிய வார்த்தையை விட்டு போட்டு அவன் தறிகட்டு போயிடுறான், வீணாக போயிடுறான். அதுக்கு என்ன காரணம்? பெற்றோருக்கு காரணம். காரணம் என்னன்னாக்கா, இவங்களே சில அவங்கள அவன் அவனுடைய அறிவுக்கு செஞ்ச மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு புரிய வைக்கணும். முதல்ல எந்த விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு உண்டாக்கணும். ஆனால் அதை உண்டாக்குறதில்லை. உண்டாக்காமல் நம்மளாம் போய் எப்பா இப்படி செய்யணும், இல்லை அது ஒத்து வராது, நான் சொல்லண்டா செய்டா, இல்லை ஒத்து வராது, அப்படி செய்யலை நடக்கிறது வேறு அப்படின்ட்டு மிரட்டினாக்கா என்ன செய்வேன்? வாடான்னு போயிடுவான் பாட்டுக்கு. இதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி உலகத்தில் நிறையா நடக்குது. இவங்க நினைக்கிறது ஒருத்தர் சார் சொந்தக்காரர் காசு வைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு தான் உண்மைதான். பிள்ளைகிட்ட காசு இருக்குது, நான் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு செய்து ஏப்பா கஷ்டப்படுறாரு, காசு கொடுப்பானாக்கா, எங்கிட்ட காசு இல்லை, வச்சுட்டு கொடு, இல்லை தர முடியாது. ஏன்னா தர முடியாது? அவனை மிரட்டி அவன் மேலே சாபம் விட்டு கொடுக்கல நீ வீணாக போயிடுவேன், கொடுக்கல நீ அப்படி போயிடுவேன், இப்படி போயிடல, இப்படி சொல்லி போட்டாக்க அது அப்படி தான் போயிடும். நீ கடை வச்சு பார்த்துருவியா, கடை ஏன் நினைச்சிருவா நீ அப்படின்னு மிரட்டணும். அப்படின்னாக்க அது சாபமாக மாறி அந்த பிள்ளை மேலே பழித்து அவன் வீணாக போயிடுவான். ஆனால் அது நம்ம நமக்கு வேகத்தில் சொல்லிடுறோம், ஆனால் சொல்லக்கூடாது. எப்போதும் பிள்ளைகள் விஷயத்திலேயோ அடுத்த விஷயத்திலேயோ நிதானத்தை தவறக்கூடாது. நிதானத்தை தவறுவதும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக அது போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தில் சண்டையிட்டாங்க. சண்டையிட்டு அதில் 70 கைகளை சிறைப்பிடிச்சாங்க. யார்? காஃபிர்களை. அந்த காஃபிரில் யார்? குறைஷிகள். குறைஷிகள்லாம் யார்? ஸல்லல்லாஹுடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள் தான், வேறு யாருமே இல்லை. இப்போ சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு மசூரா பண்ணுறாங்க, இவங்களை என்ன செய்யலாம். அப்போ முரளியத்தா சொல்கிறாங்க, இவங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, இஸ்லாத்தை அழியோடு ஒழிக்கணும்னு திட்டமிட்டவங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அதனால் இவங்களை எல்லாத்தையும் கொலை செஞ்சிடணும், அப்போத்தே சரியாக வரும், அடுத்த பயம் வரும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆலோசனை. இது நல்ல ஆலோசனையே இல்லையா? நல்ல ஆலோசனை தான், இல்லைன்னு சொல்லலை. சிலதான் கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள் இதெல்லாம் ஆசை கேட்டாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நமக்கு என்ன தான் நமக்கு துன்பம் கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம தான் சிரமம் கொடுத்தாலும் சரி, என்னந்தான் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, என்ன சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட ஒரு ஹதியாக வாங்கிக்கிட்டு அவளை விட்டுருவோம், ஈட்டுத்தை வாங்கி விட்டுருவோம் அப்படின்ட்டு அவ்வளோக்கெல்லாம் சொன்னாங்க.
இந்த 2 பேர்த்தில் மசூரா கேட்டதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்கிறாங்க, அவங்கள்ட்ட அன்பளிப்பு ஹதியா வாங்கி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். என்ன இருக்குனாக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது பிரகாரம்தான் நடக்க வேண்டும், அதுதான் சரி. நீங்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்து அல்லாஹ் மீது நம்பிக்கை தவக்கல் வைத்து அவன் மீது பொறுப்பு சாட்டியதன் காரணத்தினால் நான் இறக்கக்கூடிய வேதனையை நிற்பாட்டி விட்டேன், உங்களுக்கு நான் பரக்கத்து செஞ்சுட்டேன். இதே உண்மை. எப்போ அந்த மசூராலால் எப்படி மசூராக்கள் 3 பேர், ஒன்று முதல்ல மசூரா பண்ணணும், 2வது தவக்கல் அல்லாஹி அவன் மீது நம்பிக்கை வைக்கணும், 3வது கஃபா பில்லா வக்கீலா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டா அந்த காரியத்தை வெற்றி அடையும். இது சாபாக்கு மத்தியில். இன்னொரு விஷயம் இருக்குது, அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் முடிவு செய்கிறாரு, முடிவு செய்ய முடியல, குழம்பா இருக்கிறான்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, உதாரணமாக அஸ்வினி தானே ரஹ்மத்துல்லாஹி பெரிய மகான், இல்லாத 1000 கித்தாபு எழுதியிருக்காங்க. அது எல்லா விதமான துறையிலையும் அவங்க கித்தாப் எழுதிட்டாங்க. பெரிய கல்வி கடல். அவங்க ஒரு மாசால உஸ்தாதாக இருந்தாங்க, ஓதி கொடுத்துருந்தாங்க. அற்பமான சம்பளத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு அந்த வருமானம் ஏதோ தேவை இருக்குது, பூர்த்தியாகும். இப்போ அவங்க என்ன சொன்னான்னாக்க, உம்மத்து நிறைய பேர் வழி தவறி போயிட்டே இருக்கிறாங்க, தொழுகைக்கு நிறைய பேர் வர்றதில்லை, இவங்கெல்லாம் எப்படி திருத்துறது அப்படிங்கிற ரொம்ப கவலை. அதனால் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஓதி கொடுக்குறவட்ட பொதுமக்கள் போய் சேவை செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன மேலிடுது. சரி, நம்ம செய்யறது தப்பாக ரைட்டா அப்படின்னு மனக்குழப்பம் போச்சு. உடனே செய்கிறாங்க, அவங்க ரஷீத் கங்கூரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு தபால் எழுதுகிறாங்க. அவங்க ஷேக் அவங்க தான் தபால் எழுதுகிறாங்க. தபால் கேட்குறாங்க, நான் மரசா விட்டு போட்டு வரலான்னு இருக்கிறேன், இப்படி பொது சேவை செய்யலான்னு இருக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படி இப்படி மாசப்பட்டு வந்துடாதீங்க, சாப்பாடு கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு தேவை பூர்த்தி ஆகாது, அதனால் விட்டு வந்துடாதீங்கன்றான். பார்த்தாங்க, ஷேக் இப்படி சொல்லிட்டாங்க, இதை மாற்றம் செய்யக்கூடாது. அப்படியே கிளம்ப போட்டு ஓய்வு கொடுத்தாங்க. 1 வருஷம் ஆகிப்போச்சு. திருப்பி அவங்களுக்கு அந்த கவலை மேலே வந்துட்டே இருக்குது. மேலே வந்த உடனேயும் திருப்பி அவங்க என்ன செய்யறாங்க, தபால் போடுறாங்க கங்கூரி ரஹ்மத்துல்லாஹிக்கு. இப்படி எனக்கு ஓதி கொடுக்க குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளதே என்னுடைய கிதுமத்தெல்லாம் முடியுமா தெரியுது, எல்லாத்துக்கும் போய் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன செய்கிறது, அதனால் மாதம் விட்டு வரலான்னு இருக்கிறேன், பொது சேவை செய்யலான்னு இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவங்க தவறு தராங்க, அப்படி மாதம் விட்டு வந்துடாத, உனக்கு பணம் கிடைக்காது, நீ கஷ்டப்படுவ அப்படின்னு தவால் போகிறான். இது அவங்க ஆலோசனை. அதை ஷேக் சொன்னாலும் அப்படி மனசால் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனது பின்னாடி இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம உடனே யோசிச்சாங்க, அந்த மாதம் ராஜான் பண்ணிட்டு பொது சேவை ஈடுபடுறாங்க. மக்களுக்கெல்லாம் பயன் செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க, பொது சேவை செய்கிறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க, சேவை செய்கிறாங்க. இப்போ தபால் தராங்க ஷேக்கு, நான் இப்படி மாசா விட்டு போட்டு வந்துட்டேன், இப்படி பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம என்ன சொல்லலாம், அப்போ என் பேச்சுக்காக ஏன் வந்தேன், இப்போ நம்ம சொல்லுவா இல்லையா, ஆனால் அவங்க சொல்லலை, அவங்க சொல்லலை, அல்லாஹ் அவங்களுக்கு ரிசுக்கில் பரக்கத் செய்வா, நல்ல சேவை செய்யுங்க அப்படின்னு எழுதுகிறான், பதில் எழுதுகிறாங்க. பக்கத்தில் சொல்கிறாங்க, கேட்டாங்க, 2 தடவை உங்கள்கிட்ட மசூரா பண்ணார், இங்கே வேணான்னு சொன்னீங்க, இப்போ ஏதாவது உங்களுக்கு கேட்காமலேயே வந்துட்டார், வாட்டுக்கு வந்து சேரில் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படின்னா சொல்லணும், ஏன்னா எனக்கு கேட்காம வந்தா உன்னை கூட ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லணும், ஏன் அப்படி சொல்லலை சொல்லலாம். முதல்ல 2 தடவையும் அவருக்கு அல்லாஹ் ரிசுக் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, அவருக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் அவர் என்கிட்ட கேட்டார். ஆனால் இப்போ அல்லாஹ் எனக்கு ரிசுக் கொடுப்பான் என்ற நம்பிக்கை வந்துருச்சு, அதனால் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு பொது சேவையில் ஈடுபடுறாரு. அப்போ அவருக்கு நம்ம துஆ தான் செய்யணும். அதே ஷாவிர்ஹும் ஃபில் அம்ரி வத்தவக்கல் அலைஹி வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் சொல்கிறான், அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள்,
ஆலோசனை கேட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை தவக்குல் வைங்க. அல்லாஹ் எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் போதும் சொல்லுங்கள். அதே போல் வகஃபா பில்லாஹி வக்கீலா, வக்காலத்தில் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில் அல்லாஹ் போதுமானவன், என்னுடைய காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் அப்படின்னு நம்பிக்கை வைங்க, உங்களுடைய காரியம் நடக்கும். இன்றைக்கி யாருமே இந்த வேலையை செய்யறதில்லை. தான் பெரிய அறிவாளி நினச்சி அலுவலன்ட்டு பிள்ளைகளை விரட்டதே சொல்கிறா என்ன பெரிய இல்லை. தன்னுடைய சகோதரராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு மசூராவுடைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, ஆமாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளும் சொல்லுங்கள், அதை முடிவு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட வீட்டு விஷயங்களில் மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆனால் முடிவு நம்ம எடுக்கணும். எப்படி? அவங்க சொல்கிறது மாதிரி எடுக்கலாம், அல்லது நீங்கள் சொல்கிறது செய்கிறது சரியில்லை சொல்லக்கூடாது, மாற்றாகவும் நம்ம எடுக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறத பாராட்டு நல்ல விஷயந்தான், நல்லா ஆலோசனைங்க, இருந்தாலும் கூட இப்படி தான் நல்லாயிருக்கும், அதனால் இப்படி செஞ்சுக்கிறோம் சரிங்க. ஏன்னா அவங்க வந்து நம்முடைய கீழே உள்ளவங்க, அதுக்காக அவங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது. அந்த ஆலோசனை கேட்க வேண்டியதுதான். கேட்டதுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஆலோசனை சொல்ல பிறகு சரி அப்படிதான் சரி எனக்கு நான் சொன்னேன், நீங்கள் பேர் கற்றுறீங்க, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எப்படி மசூரா பண்ணாலும் என்ன செய்யணும்னாக்க தவக்கல் அலைஹி, அவன் மீது தவக்குல் நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையோட கஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் அதற்கு போதுமான ஆயிடுகின்றான். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் செய்யறதில்லை. கண்டபடி வீட்டுக்கு வந்தோடனே டே நான் சொல்கிறத செய்யடா, செய்யணுண்டாக்கா நீ இப்படி போயிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை மேலே தேவையில்லாமல் போட்ட வார்த்தைகளை கொட்டி விட்ட பின்னாடி அந்த கொட்டின வார்த்தையை திருப்பி அள்ள முடியுமா? இந்த மீண்டும் வந்து வார்த்தை தருமா? வராது. ஆனால் நீ சொல்லி போகிற நிறைய பேர்த்துல வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்குது. ஆமாம், சிலருடைய குடும்பத்தில் நான் கேள்விப்பட்டேன், டே தம்பிக்கு கஷ்டப்படுறான், நாளும் கொஞ்சம் காசு கொடுங்க. தாங்கிட்ட காசு இல்லைத்தா அப்படின்னாக்கா, ஏன்னா காசு இல்லைங்கிற, ஓ நீ உருப்பட மாட்டே, நீங்கள் கடை வைக்க முடியாது, நீ அப்படியே ஆகி போச்சு. கடைசியில் கடை வைக்க போய் வச்சான், வந்து கடையை வைக்கவே இல்லை. இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன், அங்கேயும் அட்ரஸ் பார்க்குறான், அங்கேயும் நடக்கலை, அங்கே அங்கே நடக்கலாம். இவங்களை கடைசியில் அது காரணம் என்ன? இந்த பெரியவங்க வாய் விட்டதுனால. கொடுக்கல அப்படின்னாக்கா இருக்குது, கொடுக்கலங்கிறது அது வேறு விஷயம். அதுக்காக இப்போ நம்ம என்னது நம்புற முடியுமா? அல்லான்னு தான் சொல்லணும். யாருதான் என் பிள்ளைகிட்ட கேட்டு என் பிள்ளைங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்க நல்லா பறக்க செய்கிறாள், அப்படி தான் நல்லது நன்மை துவாச்சின்னு தவிர வந்து மாற்று செய்யக்கூடாது. நல்லா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? அதாவது காபத்துள்ளாடைய இமாம் யார்? அப்துல்மான் சுதேசி. அவங்க என்னது, அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது ஏதோ தப்பு செஞ்சாப்புல. ஒன்று கோவம் வந்துருச்சு. கோவத்தில் என்ன சொன்னாங்க, போடா நீ என்ன காபத்துள்ள இமாம் போடா அப்படி கோவத்தை சொல்லியிருக்காங்க. கோபத்தை சொன்ன வார்த்தை அது நல்லது இருந்துச்சு, அப்படியே இமாம் போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை வந்து திட்டும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அதை படிக்கும். அதனால் வார்த்தையை நாம் அளந்து பேசணும், பிள்ளைகள்கிட்ட நிதானமாக இருக்கணும். இப்படி நிதானமாக இருப்பதும் நம்முடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு வழிவகுக்குது. வந்து இல்லை போச்சு. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட வந்து இந்த பெரிய தீய பழக்கம் இருக்குது. ஆனால் தான் சொன்னதை கேட்கணும். அதாவது ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு விலங்கு வைக்கணும். எப்பா உனக்கு அறிவுதே இருக்குது, ஒன்று உனக்கு அனுபவம் இல்லை, ஆனால் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ கித்தாபில் எழுதுகிறாங்க, அறிவாளியுடைய அறிவுக்கும் மார்க்கத்துடைய சட்டத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் வருது. தன் அறிவை கொண்டு ஒரு சிந்திப்பானையானால் அவன் மாட்டுக்கருத்து போயிடுவாங்க. ஏன்னா மார்க்கங்கிறது வந்து அறிவார்ந்த மார்க்கம்தான், ஆனால் அது முழுமையாக விளங்கக்கூடிய ஆற்றல் நம்ம கிடையாது. சொல்கிறாரு, ஏன்னா ஆட்டை போய் என்ன பல்லாக்கு போட்டு அழுக்கிற, ஏன் இப்படி படகாக்க வேண்டியதானா அப்படின்னு கேட்டாக்க நம்ம அறிவு சொல்ல எப்படியாத்தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விளக்கத்தை கேட்டதுக்கு பின்னாடி என்ன செய்வானாக்கா நம்ம முறையாக இருப்பான். என்ன இருப்பான், அதை நீ கழுத்தெல்லாம் படுக்க வைக்கணும், கழுத்துதான் அறுக்கணும், 4 நரம்பு மட்டும் அறுபடுற மாதிரி அறுக்கணும். அப்படி அறுத்தினாக்கா அது துள்ளும், உள்ளான ரத்தம் பூரா வெளியே வந்துடும். ரத்தங்கிறது ஹராமானது, உடலில் இருக்கக்கூடாது. அது பூரா வெளியே வந்துட்டாக்கா அது அந்த கறி சுத்தமான சரி, ஹலான கறி, அதுக்காக அறுக்கப்படுது அப்படின்னு விளக்க சொல்லாததுக்கு பின்னாடி அவன் சரின்னு கேட்குறான். ஆனால் மார்க்குங்கிறது அப்படி இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்ளணும். கித்தாபில் சொல்கிறாங்க, அதாவது அறிவார்ந்த
சட்டமும் இருக்குது, அறிவுக்கு அப்பாற்பட்ட சட்டமும் இருக்குது மார்க்கத்தில். அதை நம்ம செய்கிறது தொழுகை அறிவார்ந்தது தான், ஜக்காத்து அறிவார்ந்தது தான், நோன்பு அறிவார்ந்தது, எனக்கு விளக்கம் சொல்லலாம், அறிவாக சொல்லலாம். ஆனால் காபத்துல்லா தவா செய்வா அப்படின்னாக்கா அங்கே என்ன அறிவு? கோயிலில் அவன் கல் வச்சு அவன் சுற்றி வர்றான், நம்ம காபத்தை சுற்றி வர்றோம். இது ஆனது, இது அறிவு கெட்டுதா? எட்டலை. இருந்தால செய்ய சொல்கிறான். ஏன் செய்ய சொல்கிறான்? என்னுடைய இத்தாத் செய்கிறானா பார்க்கறதுக்காக வேண்டி. நீயா விளக்க சொல்லிக்க, வேறு அது வேறு விஷயம். ஆனால் அறிவார்ந்த விளக்கங்கள் அதில் இருக்குதானாக்கா நம்மளாக பார்த்து யோசிச்சு பின்னாடி முடிவு செய்வோம். எல்லாத்துக்கும் விளக்காதது கல் தானா. இன்றைக்கி என்ன சொல்கிறவன் அதான் நஜாத்துக்கு என்ன சொல்கிறான், என்னது அவன் தர்கா போய் சுற்றி வர்றான், ஆனால் அந்த கோயிலை சுற்றி வர்றான், எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. தர்காவில் சுற்றி வரக்கூடியவங்க பைத்தியம் முடிச்சு சுற்றி வர்றாங்க. அதனுடைய அமைப்பு வேறு. அது எல்லாரும் இல்லையே சுற்றுறது இல்லையே, நம்மளாம் சுற்றுறோமா இல்லையே. பைத்தியக்காரர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக வேண்டி அங்கே கொண்டு போய், அதாவது பெரியார்களுடைய அந்த சபை இருக்குதே, அந்த அவங்க அணை இருக்கிற அந்த இடம் இருக்குதே, அதனால் அது சொல்கிறது கலங்கரை விளக்கம். எப்படி கடலில் அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் செய்யும் கப்பலுக்கு தெரியும் இங்கே கலங்கரை விளக்குறது. அதே மாதிரி அவங்களுடைய அமலுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாக்க, அந்த அமலுடைய பவருக்குள்ளே சைத்தான் வர முடியாது. அமலுடைய பவருக்குள்ளே சைத்தான் வர முடியாது. அப்படி வந்தால் அது கரிஞ்சு போயிடும். அல்லது வேகமானாக்க அதனுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி சரியாக போயிடும். இந்த மாதிரி பைத்தியம் முடித்தவங்க, சைத்தான் முடித்தவங்கள அது ஆள் சங்கிலியை போட்டு அப்படியே சுற்றுறாங்க. எதுக்கு சுற்றுறாங்க? அந்த பைத்தியம் தெளிவதற்காக வேண்டி, அந்த பவரில் சரியாகிறதுக்காக வேண்டி. அல் உலமாவு ஜுருசுல் அஸ்மீனாங்கிறான் குரான் ஹதீஸ் இருக்குது. காலத்தின் கலங்களை விளக்கங்கள் அவுலியாக்கள். உலமாக்கன்னா சார் தான், உலமா ஆலிம்சாக்கள் மட்டும் இல்லை, ஆலிம்சாக்கள்ங்கிறது வேறு. ஆலிம் என்ற வார்த்தைக்கு என்னதுனாக்க, அதாவது எதை தெரிந்து கொண்டு அதன் மாதிரி அமல் செய்கிறாங்களோ அவங்க ஆலிம்சா. சும்மா கல்வி கட்டவங்களும் ஆலிம் செய்ய முடியாது. நிறைய பேர் கல்வி கற்றுலாம் செய்கிறாங்க, கடையில் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் ஆலிம்சான்னு சொல்லுவாங்க. இல்லை, அவங்கள ஆலிம்சா இல்லை, சும்மா வெத்து வேஸ்ட். தொழுகை இல்லை, ஒழுங்காக இபாதத் இல்லை, உம்மத்துடைய கவலை இல்லை, எதுவுமே இல்லாதவங்களாம் ஆலிம் அல்ல. யார் உம்மத்துடைய கவலையோடு செயல்படுறாங்களோ அவங்க தான் ஆலிம்கள். அவங்க அல்லாஹ் பயப்படுவாங்க. மாம் ஜெயின்லாவது ரஹ்மத்துல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள ஆலிம்கள் யாத்திரம் சொல்லுவாங்களா? அதுக்காக மாசா இருந்துச்சா? இல்லையே. பள்ளிவாசலுக்குள் வரும் பொழுது அப்படி நடுங்குவாங்க. அப்படியே என்னங்க இமாம் நடுங்குறீங்கட்டாக்கா, இது யாருடைய வீடு தெரியுமா? தர்பார், அல்லாஹுடைய வீடு. அல்லாஹுடைய வீட்டில் போது நம்ம பயப்படாமல் என்ன செய்ய சொல்கிறேன். ஆமாம், ஏதாவது ஒன்று அல்லா பிடிச்சா என்ன செய்வாங்க. ஹஜ்ரத் சுஃபியான் நாளைக்கு பள்ளிவாசல் நடுங்கிட்டே வருவாங்களாம். ஒரு நாள் நடுங்கிட்டே பயந்துக்கிட்டே செய்வாங்க. வலது கால் வைக்கவும் இடது கால் வச்சுட்டாங்க. அல்லாஹ் சவுண்டு வந்துச்சு, டே மாடு சவுண்டு வந்துச்சு. பயந்து அரண்டு போய் என்ன சொன்னாங்க, இது பின்னுனான உம்மத்துக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருந்ததுக்காக வேண்டியே தாம் பேரோடு சேர்த்து சுஃபியானு சௌரி மாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் என்பதாக தன் பேரைட்டான். இதுதான் உண்மை. அதனால் யாரும் என்ன செய்யக்கூடாது, பழிச்சிடக்கூடாது. ஆமாம், மார்க்கங்கிறது அறிவார்ந்த மார்க்கம்தான். ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு புலம்படாது. உலமாக சொன்னாலா ஒன்று ஏற்றுக்கணும். இல்லை மார்க்க சேட பிடிக்குது சேர்த்துக்கூடாது. வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஏன் வாங்கக்கூடாது? அவங்க தேவைக்கு தான் கொடுக்குறோம். கூட வாங்கினா என்ன? இவன் வணக்கம் சொல்கிறது அது நம்முடைய கையில் இல்லை. அது அல்லாஹ் யார் வட்டி வாங்குகிறாங்களோ என்னோட போர்வீகத்து சமங்கிற அல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய நாட்டுங்கிறது ஒன்று. அவன் சொல்லக்கூடியது இத்தாத்து அப்படியே பண்ணிடணும். இது சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது. அவங்கள புரிய வைக்கணும். அவங்களுக்கு எப்பா மார்க்கம்டா இதாப்பா, பெரியவங்களுடைய மசூரா பண்ணி நடக்கணும், அதை முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு மசூரா கொடுத்தால் அவங்களும் சரியாக வருவாங்க. மசூரா கொடுக்கறதே இல்லை, எடுத்தோன்னே அதிகாரம் தான். வா கடை போய்ட்டு வா, இந்த வேலையை செய்ய, நான் அவனுக்கு காசு கொடுத்துட்டு வா, நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன், இன்றைக்கி வேற கொடுக்கணும் கொடுக்கணுக்கா, நான் சொல்ல செய்டா, நீ நான் எது பேசுகிறேன்ட்ட. இப்போ இல்லை தான் நினச்சதை செய்கிறதுக்காக வேண்டி எடுத்து பேசி அவன் சொல்லப்பா சரிப்போ கொடுத்துருவான். கொடுத்துனாக்கா தான் நாளைக்கு காசு கொள்ள, அதுதான் நான் சொன்னல அவ்வளோ
ஆமாம் சொன்னேன் நீ, நான் தான் கேட்கல, பரவாயில்லப்பா, என்ன நஷ்டம் தான் இப்போ. அதனால் சொல்லுது, ஆலோசனைங்கிறது பெரியவங்கள்ட்ட வந்து பெரியவங்க சொல்லணும், நிதானமாக இருக்கணும். பிள்ளைங்க மேலே சாபத்தை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய பிள்ளை மேல் சாபத்தை விட்டு தருதலியாக போவது உண்டு. முன்னேற்றத்துக்கு வழியே இல்லாமல் போகக்கூடிய நிறைய பிள்ளைகள் பார்க்குறோம். காரணம் என்னக்கா, இந்த ஆலோசனை தான். ஆலோசனை இல்லை நம்மகிட்ட வந்து. ஆலோசனை ஒழுக்கம் என்ன, ஒருத்தரோட கருத்து மாற எல்லாம் சொல்ல அவசியமெல்லாம் இல்லை. நம்ம சொல்கிறோமா இன்னும் அது சொல்ல வேண்டியதான். நான் ஒரு இதுக்கு ஒரு ஜமாத்தில் நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, இன்னார் வந்து இப்படித்தான் செய்யணும்னு சொல்கிறாரு, ஆனால் உங்கள் எப்படின்னா சொன்னேன் நான், சரி அவர் சொல்லட்டும், நம்ம அங்கே பேசிக்குவோம். ஆமாம், அவர் சொல்ல செய்யணும், செய்ய நடக்குது வேறு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி அப்படின்ட்டு மசூரா உட்காந்தோம். அப்போ மசூரா ஒழுக்கம் சொன்னேன், ஒருத்தர் அபிப்பிராயம் இருக்குதும், அந்த அபிப்பிராயம் சொல்லுவீங்க. எல்லோரும் சொல்லக்கூடிய அபிப்பிராயம் ஒரே கருத்துங்கிறது வேறு விஷயம். ஒருத்தர் ஒன்று சொல்ல இன்னொருத்தர் சொல்லுவார். இதுக்கெல்லாம் முடிவு செய்யக்கூடிய ஒருத்தர் அமீர் ஒருத்தர் பரவாயில்லையா? ஆமாம், அவர் சொல்லதில் பறக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்பித்தேன். அவன் வந்து ஆரம்பிச்சு சொன்னார், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அம்மா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி ஜி, இது உங்கள் கருத்தா இல்லை இப்படி செய்யணும்னு சொல்கிறீங்களா? இல்லை என் கருத்து. சரி அடுத்து கருத்து சொல்லுங்க. ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அதிகமான என்ன கருத்து சொன்னாங்களோ அது வந்து இதோடைய கருத்து மாற்றமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஜி எல்லோரும் இந்த கருத்து சொல்கிறாங்க, அதனால் நான் எனக்கு யோசனை வருது, எப்படி செய்யலாம், நீங்கள் முடிவு செய்ய கேட்டேன். அப்போ நான் ஒரு மாட்டு முடிவு செஞ்சேன். அவர் ஏற்றுக்கிட்டார். காரணம் என்னக்கா, மசூராவுடைய ஒழுக்கத்தினுடைய தெரியல நமக்கு வந்து. ஆமாம், நான் அப்போ என்ன சொல்கிறது, நான் ஆலோசனை கொடுத்து கேட்கல இவர், அதனால் இப்படி நஷ்டம் உண்டாயிடுச்சு. இல்லை, நீ சொன்னதை கேட்காத நஷ்டம் உண்டாகலை, நீ சொன்னதை கேட்டிருந்தால் இதை விட அதிகமாக இருக்கும் நஷ்டம், இதை விட அதிகமாக இருக்கும். இது கம்மியாக நஷ்டம் உண்டானாக்கா அல்லாஹ்வுடைய அதாவது அவங்களுடைய உதவி அங்கே இருக்குது. அதனால் பெரிய ஆபத்தை விட அதை காப்பாற்றிட்டான் மசூரானால். ஆனால் நீ சொன்னதையும் கேட்கணும் அப்படிங்கிற பிடிவாஞ்சது கூடாது. இதுதான் இன்றைக்கி இருக்குது. சொல்ல பற்றி கேட்டாக்கா தனியாக பிரிஞ்சிடறான், அவன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிடறான், அவனுக்கு தனி பாட்டு உண்டாக்கிறான். ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறதாக்கா நம்ம கருத்துக்கு ஏற்றுக்கணும்னு கட்டாயமெல்லாம் கிடையாது யாருக்குமே. அவங்க சொல்கிறது என்னது, சொல்ல வேண்டியதுதான், மசூரா கொடுக்க வேண்டியது அமானிதமா. கேட்கலையே அல்ஹம்துலில்லாஹ், சரி நீங்கள் சொல்ல கேட்டுக்கிறேன். ஏன்டா ஒருத்தர் தலைவராக ஒருத்தர் நியமிச்சிடமாட்டாக்க அவருடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கருத்து மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிறத கேட்கறா சரிங்க நீங்கள் சொல்கிற கேட்கணும். அப்போத்தே ஒரு ஜமாத்தில் வந்து உருப்படியாக ஒரு முறை இருக்கும். இதுக்கு மாற்றமாக சொன்னோம்டாக்க மாற்றம் உண்டாகும். அதனால் பிள்ளைகளை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பத்வா மட்டும் செஞ்சிடக்கூடாது, வார்த்தையை மட்டும் விட்டுறக்கூடாது. வார்த்தையை விட்டால் வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது, அது பத்வாக மாறி போயிடும், அவன் மனசு கஷ்டம் போயிடும். அதனால் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஆலோசனையை முறையாக செய்து குடும்பத்தை நடத்தினால் பெரிய மாற்றம் உண்டாகும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது கீனூரில் நம்ம கீனூர் அஜித் இருந்தாங்க இல்லையா, கீனூர் அஜித் ஹரில் அஜித், அவங்களுடைய தாயாரை வந்து முன்னாடி வச்சு தம்பி எல்லாமே ஒன்றா உட்காந்து அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு. அப்படியே சில குடும்பத்தில் இருக்குது. அம்மா ஏன்னா அந்த அம்மா தான் அப்போ மெஜாரிட்டி, அம்மா சொல்கிறத கேட்டுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம என்னக்க ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவு செஞ்சோம்னாக்க இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு முன்னேறுவோம். இன்றைக்கி கஷ்டமாக இருந்தால் நாளைக்கு மாட்டு முன்னேறுவோம். அல்ல எப்போதுமே செய்யுது, எல்லோரும் உட்காந்து ஆலோசனை செய்து ஒரு தீர்வான முடிவை எடுத்து அது மாதிரி 2 காய் துருதுட்டு அல்லாட்டக்கா அல்லா நான் அப்படி முடிவு செஞ்சுருக்குறோம், வளர்ச்சிக்காக வேண்டி முன்னேற்றத்துக்காக வேண்டி நீ தானே உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னாக்க அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான், அல்லாஹ் பறக்க செய்வான், அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்போ மஜ்லிஸ் ஆரம்பம். ஸலவாத்து. சேலம் இன்ஜினியர் வீடு மஜ்லிஸ்.